அப்ப அவருடைய எளியத்தன்மையைத்தான் அது காண்பிக்கும். எல்லாவிடத்திலும் இருக்கக்கூடிய இறைவன், எந்த விதமான குறைபாடும் இல்லாத இறைவன், நான் கூறியபடியால், நான் கேட்டபடியால் இந்த கல்லுக்குள்ள வந்து இருன்னு சொன்ன போது வந்து இருக்கின்றானே, அது அவனுடைய இழுக்கா அல்லது அவனுடைய பெருமையை காண்பிக்குமான்னு கேட்டார். அதனால எல்லாவிடத்திலும் இருக்கிறார். கல்லுல எந்த அளவுக்கு இருக்காரோ காற்றிலும் அந்த இடத்துல இருக்கார். ஆனா எனக்கு புரிவது கல்லுதான், அதனால நான் வழிபடுறேன். ஒருவேளை எனக்கு இப்படி நான் பார்க்கணும்னு அவசியத்தை இல்லை, காற்றாக பார்க்கிறேன்னு சொன்னாலும் பார்க்கலாம். சனாதன தர்மப்படி எதுவாகவும் பார்க்கலாம். கடவுளை பற்றியதுல மனிதர்களை பற்றி நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம தானே கஸ்டமர் பாண்டேஜி, நம்ம தானே கஸ்டமைஸ் பண்ணணும். நமக்கு எப்படி வேணுமோ, இப்ப கடையிலேருந்து ஒரு வஸ்து வாங்கினாலும் அவர் என்ன கேட்பார், உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் இதை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற. அதனால தான் நிறைய தாய்மார்கள் மெட்டீரியல் வாங்கிப்பா. அவளுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணிக்கணுமோ, டிசைனரா போட்டுக்கணுமா அப்படிங்கறது அவளுடைய இஷ்டத்துக்கு. நான் கொடுத்ததை தான் நீ வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டால் அந்த கடையில ரொம்ப ஈடுபடவே படாது. நீ எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறியோ. உனக்கு இப்போ ஹோட்டலுக்கு போனா கூட நீ இந்த பராட்டாக்கு உனக்கு இந்த கிரேவி வேணுமா, இந்த லசானியாக்கு உனக்கு இந்த பீட்சா வேணுமா, இந்த சாக்கோலாவாக்கு உனக்கு இது வேணுமா, எல்லாம் கேட்டு தானே பண்றோம். நான் கொடுக்கறது தான் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹோட்டல்களுக்கு 10 பேர் வருவா. இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் தான். நான் ரொம்ப சாமானியமா சொல்லிவிட்டேன். நம்ம சனாதன தர்மத்தில் இறைவனும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ. சாக்லேட் கிருஷ்ணான்னர் இல்லையா, சாக்லேட் சாப்பிடும். குழந்தைக்கு கிருஷ்ணர் சாக்லேட் சாப்பிடுவார், அவ்வளவுதான், சிம்பிள். நீ மீனை வித்து பிழைக்கிற, அன்னைக்கு அவர் வெண்ணெய் சாப்பிட்டார், அவனுக்கு வெண்ணெய் சாப்பிட்டார், நீ மீனை கொடுத்தாலும் அவர் ஏத்துப்பார். கடவுள் வெஜிடேரியன்லாம் கிடையாது. கோவிலுக்குள்ள ஆகமத்துல சொல்லியிருக்கு, கொடுத்தாரு, குஹப்பெருமான் கொடுத்தாரு இல்லையா. அதனால நீ எதை கொடுக்குறியோ அதை ஏத்துப்பார் இறைவன். ஏத்துக்காம இருக்கவே மாட்டார். எப்படி நீ பத்திரம் புஷ்பம் பலம் தோய், நீ எதுவா கொடுத்தாலும் ஏத்துப்பார், எதுவா கொடுத்தாலும் ஏத்துப்பார், எதுவா வழிபட்டாலும். அதாவது இதை விட லிபரலா எனக்கு எப்படி அதை பிரசென்ட் பண்றதுன்னு தெரியல. குழப்பம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி லிபரலா இருந்துடுத்துனா பாண்டேஜி, அப்ப என்ன ஆகும்னா குழப்பம் வரதுக்கு தான் சான்சஸ். மதிப்பும் கம்மியா இருக்கு, மதிப்பும் கம்மியாகிறதுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்துட்டோம்னா ஈஸி எக்ஸசைஸ் ஆயிடுச்சுனா கொஞ்சம் அந்த மாதிரி. அப்ப நிறைய குதர்க்கமான கேள்விகளும் வரும். அப்படின்னா இவர் வந்து வாஷ் பேசன்ல இருக்காரா, கம்மோடுல இருக்காரா? இருக்கார். ஏன்னா அவர் இல்லாத இடம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த கம்மோடுலயோ வாஷ் பேசன்லயோ நம்ம துப்புறோம் இல்லையா, அதுல சில அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கு படாமல் இருப்பார், அவருக்கு அழுக்கு ஒட்டாது. எப்படின்னா அதுக்கு ஜெனரலி எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, தாமரை தண்ணி. இன்னொன்னு இப்ப திருநெல்வேலி அல்வான்னு எங்க ஆச்சாரியன் ஒரு இது சொல்லுவார். திருநெல்வேலி அல்வா நீங்க எனக்கு கொடுக்குறேன், இச்சுக்கு பிச்சுக்குங்கிறது கிரீஸியா இருக்கு, என் காலுக்கு கால் மேல பட்டா காலில் ஒட்டிக்கிறது, இங்க ஒட்டிக்கிறது, நாக்கு கொட்டலை. பாருங்களேன், நாக்கு தான் ருச்சிக்கிறது ஆனா ஒட்டலை. இறைவன் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஒட்டக்கூடிய அழுக்கு எப்படி நாக்குக்கு அந்த பிசுக்கு ஒட்டாதோ இறைவனுக்கும் அந்த தோஷம் ஒட்டாது. அதனால கம்மோடுலயும் இருக்கார். எப்படி குதர்க்கமா கேட்டாலும் அவர் வந்து வாஷ் பேசன்லயும் இருக்கார், வார சீப்லயும் இருக்கார். ஆனா அதுல இருக்கக்கூடிய அழுக்கு அவர் மேல படாமல் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு, அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பேசுவோம். இது தவிர நம்ம வந்து உருவம் மட்டுமல்ல, அருவம் மட்டுமல்ல, சிலா வழிபாடு பத்தியும் பேசணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சொல்லப்படுற இந்த இதிகாச புராணங்கள், இந்த ராமாயணம் மகாபாரதம், அதுல ராமருடைய கேரக்டரைசேஷன், கிருஷ்ணருடைய கேரக்டரைசேஷன், அதுல இருக்கக்கூடிய நியாயங்கள், எதிர்வாதங்கள், இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ மச். வணக்கம். அந்த ராச கிரீடையோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தத்துவமா நம்ம பார்த்துட்டு இது வந்து ஜீவாத்மா பரமாத்மா அந்த மாதிரி பார்க்கணும், ஒரே ஆள் வந்து நிறைய பெண்களோட போனாலும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிட்டா கூட, கண்ணன் வந்து நிறைய திருமணங்கள் செய்கிறார். பாமாவாகட்டும், ருக்மிணி ஆகட்டும், இன்னும் வந்து ஏகப்பட்ட மனைவிகள் நம்ம பார்க்குறோம். சரி, அது வந்து அது அந்த காலத்தில் இருந்த நடைமுறைங்க, அதில் என்னங்க யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டா, அதற்கு முந்தின யுகத்திலேயே ராமன் வந்து ஏகபத்னி விரதனா பாராட்டப்படுறான், கௌரவிக்கப்படுறான், அது பெருமையா சொல்லப்படுற ஏகபத்னி விரதன் சொல்றான். ஆனா கிருஷ்ணர் வந்து ஏகப்பட்ட பத்னி விரதனா இருக்கிறார். அது வந்து அவர் வந்து ராமனே கூட அவர் ஏகபத்னி விரதாரனா இருந்தாலும் அவருடைய தகப்பனாருக்கே பல ஆயிரம் மனைவிகள் சொல்றாங்க. சோ ராமனுடைய காலத்திலயும் அது வந்து வழக்கமான விஷயமா இல்ல. அப்ப வந்து ஏகபத்னி விரதங்கிறது ஒரு ரேரான விஷயமா தான் அந்த காலத்திலுமே இருந்திருக்கு நம்ம பாக்குறோம். அப்ப முந்தின யுகத்திலேயே ஏகபத்னி விரதன் ஒருத்தர் வந்து ஐகானிக்கா இருந்துட்டு போயிருக்கிறாரு. கட்டாயமா இத்தனை யுகங்கள் கழிச்சு நம்ம ராமனை பத்தி கேள்விப்படும் போது கண்ணனும் ராமனை பத்தி கேள்விப்பட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராமனுக்கு பிறகு கண்ணன் வர்றாருங்கும் போது அப்ப கண்ணன் பல திருமண பெருமாளுடைய அவதாரமா, பெருமாளே சாட்சாத் வந்து அவதாரம் எடுத்து வந்திருக்கும் போது அவர் அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நிற்கும் போது ராமன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் உதாரணமா சொல்றோம், பெரிய ராமன் நினைப்போ, பெரிய ராமனோ அப்படி பெரிய சத்திய சந்தனோ அப்படின்னு ராமன் நீ நல்லவனா அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ராமனை தான் சொல்றாங்க, பெரிய கண்ணனோ அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. அப்ப அதற்கு இன்னொரு காரணமா கண்ணன் பல மனைவிகளை திருமணம் செய்தது.
ஒரு மனைவி ஒரு போராடம் பூரா ஜெயிக்கிற இடம் பூரா கல்யாணம் பண்ணிக்கிறது. யாராவது லவ் லெட்டர் போட்டா உடனே கல்யாணம் ஏதோ நம்ம கிருஷ்ணபிரேமி என்னால சொல்லுவாங்க ஸ்ருத்வா குணான் புவனசுந்தரா அப்படின்னு அந்த புவனசுந்தராங்கிற வார்த்தையை வந்து அப்படி சொல்லுவாங்க. உலக அழகா அப்படிங்கறத வந்து அவ்வளவு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு லெட்டர் போட்டா டபக்குன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பல திருமணங்கள் பண்றது வந்து ஏற்புடையதா? அதுக்கு வேற ஏதாவது லாஜிக்கலான கன்விக்ஷனான பாயிண்ட் இருக்குதா? இதுல வந்து பிஃபோர் பிரசன்டிங் an answer to the question, in my humble opinion, இது ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். In my own capacity, I don't support polygamy or polyandry. இது வந்து பல பத்னிகளை ஒரு ஆண்மகன் ஒரே சமயத்தில் திருமணம் செய்து கொண்டு இருப்பதோ, ஒரு பல பதிகளை ஒரு பெண், in our case it was திரௌபதி, ஜெனரலா ஒரு பெண் பல பதிகளை ஒரே சமயத்தில் திருமணம் செய்வதோ, இந்த கான்செப்ட் எல்லாம் இஸ் நாட் ரைட் ஃபார் த சொசைட்டி. இது என்னுடைய ஒப்பீனியன் இன்றைய காலகட்டத்துல. ஆனா we are not discussing about a creation. அதாவது இப்ப நம்ம கதை எழுதி நம்ம கதாநாயகன் இப்படி இருக்க வேண்டும் இல்ல. ஒருத்தரோட வாழ்க்கை ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு ஒருத்தர் தொகுத்து வச்சிருக்கார், வியாசரோ வால்மீகியோ, அதை படிக்கிறோம். இப்ப முதல்ல ராமனை பத்தி ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். இத கம்பர் எடுக்கிறார். சீதா பிராட்டி ஹனுமான பார்த்து சொல்றா. ஏன்னா ஹனுமான் வந்து சொல்றாரு, அம்மா நான் ஒன்னதான் பார்த்தேனான்னுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ராமன் கிட்ட இருந்து வந்ததுக்கு கனையாழி இருக்கு, உங்களுக்கும் நடந்த ராமனுக்கும் நடந்த சில சம்பவங்களை ராமர் சொல்லி அமைச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட இருந்து நான் சந்தேஷத்தை எடுத்துன்னு போகும்போது சூடாமணியை காண்பிப்பேன். ஆனா உங்களைதான் பார்த்தேன், ஏன்னா நான் எல்லாம் சொல்லிவிட்டு நீ சீதாவை பார்க்கல கீதாவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? அப்ப ஏதாவது சூடாமணி கீழே வந்து எடுத்துக்கலாம், கீழே இருந்து எடுத்துக்கலாம். சூடாமணி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரே காப்பி இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு சூடாமணி வேற யார்கிட்டயும் இல்லைன்னு சொல்லலையே கம்பர். அப்ப சீதா பிராட்டி ஒரு வார்த்தை சொல்றா, என் கல்யாணம் நடந்த பிறகு ராமனோடு, ராமன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணார். என்னை அன்று எம்மை கரம் பற்றிய வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை என் சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ராமர் என்ன சொன்னாரா, இந்த இப்பிறவிக்கு, இந்த அவதாரத்துல இந்த பிறவியை இரு மாதரை, இரண்டாவது பெண்ணை என் சிந்தையாலும் தொடேன்னு. இப்ப ஏக பத்னி விரதம்னா மேரேஜ் சர்டிபிகேட்ல ஒருத்தர் இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, மனசளவுல கூட யாரையும் நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா இப்ப எல்லாரும் ஐ cannot comment about others, I can't comment about you. பெரும்பாலும் அவாவாடு தெரியும். இப்போ அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒரு ஆக்டரை பார்க்கும்போது ஒரு ஆக்ட்ரஸ பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கான்னு நினைக்கிறோமே. அப்ப we are also supporting பாருங்க, சனாதன தர்மத்துல நீங்க வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் மட்டும் பண்ண முடியாது. ஓஹோ சர்டிபிகேட் படி இவருக்கு ஒரு பத்னி தானே, ஒரு பதி தானே நினைக்க முடியாது. மனசளவுல நினைக்கிறோம் இல்லையா? ராமருடைய எக்ஸெப்ஷனல் குவாலிட்டி என்னன்னா, அவர் ரொம்ப ட்ரெண்ட் செட்டரா இருந்தா மனசளவுல கூட இன்னொரு பெண்ணை நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இது ரொம்ப ஐடியலிஸ்டிக் லைஃப். வசந்த மாளிகை படத்துல சிவாஜி கணேசனுக்கு கண்ணா சொல்லிப்பார், உன்னையலால் ஒரு பெண்ணை எண்ணினால் என் உள்ளத்தினாலும் நினைக்க மாட்டேன். சோ அந்த வசந்த மாளிகையில இருந்த அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த ராமத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ராமர் வந்து மனசளவுல கூட ஒரு பெண்ணை நினைக்கல. ஆனா that was an idealistic life. எப்படி இருக்கணும்ங்கிறதுக்காக கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு வாழ்ந்தார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் ஒண்ணு சத்தியம்லாம் பண்ணல, நான் இப்படித்தான் ஐடியலா தான் நான் வாழ்ந்து காமிப்பேன், ரியலிஸ்டிக்கா இருப்பேன்னு விட்டார். அங்க ஐடியலிஸ்டிக், இங்க ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக்னு ஏன் சொல்றேன்னா, கண்ணனுக்கு நடந்த திருமணங்கள்ல பார்த்தேன்னா ஒன்னும் சட்டம் திருமணமா நடக்கல. அது வந்து ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு ஒப்பந்தம். அதுதான் பின்னை என்கின்ற நப்பின்னை பிராட்டியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த நப்பின்னை பிராட்டியுடைய திருத்தந்தையார் கும்பகன்னு பேரு. அவர் மிதிலா தேசத்து ராஜாவா இருந்தார். மிதிலா தேசம்ங்கிறது இன்றைய காலத்து நேபாள். அதுக்கு கீழே தானே நமக்கு உத்தரப்பிரதேஷ்ல இந்த கோகுல் விருந்தாவன் எல்லாம் இருக்கு. யசோதையுடைய அண்ணா. இந்த மிதிலா தேசமும் ராமாயணத்துல வர மிதிலா தேசம் ஒண்ணுதானா? ஒன்னேதான். அது மாறவே இல்லை. கொஞ்சம் பவுண்டரி வேணா இப்ப எப்படி மாறி இருக்கலாம் அந்த காலத்துல லேண்ட் ப்ராப்ளம் வச்சு, ஆனா அதே டெரிட்டரி தான். சோ இப்ப யசோதை அந்த அண்ணா கும்பகன் அந்த நேபாள் உத்தரப்பிரதேஷ் சார்ந்தவர்கள். அந்த கும்பகனுக்கு ஒரு பெண் இருந்தால் பின்னைன்னு பேர். அதாவது நம்ம தமிழ்ல பின்னைன்னு சொல்றோம். சிலப்பதிகார காலத்துல இருந்து ஆண்டாள் காலத்துல இருந்து 18, 19, 20 3 பாசுரங்கள்ல ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாள். அந்த பின்னைக்கு ஹரிவம்சங்கிற மகாபாரதத்தின் கிளபாகத்துல கொடுப்பது பெயர் நீலா. அந்த நீலாதேவியோட விவாகம் பிற்காலத்துல நடக்கிறது. ஒப்பந்தம் சின்ன வயசுலயே இந்த கிராமங்கள் எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிடுவா, இவருக்கு இன்னார் பெண் அப்படின்னு. பிற்காலத்துல 7 காளைய அடக்கி, அதுதான் எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட்டா. கிருஷ்ணரை ஒத்துக்கிறாரோ இல்லையோ, கிருஷ்ணர் 7 காளைய அடக்கினார், அதனால நாங்க காளைய அடக்குவோம். அது ஒரு விதத்துல சந்தோஷம், கிருஷ்ணரை ஒத்துக்கிறாளேன்னு. அதனால இந்த ஜல்லிக்கட்டை சொல்லும் போது அந்த 7 காளைய அடக்கினார் இல்லையா,
அந்த 7 காலை அடக்கின சம்பவம் நப்பின்னை பிராட்டியை பிற்காலத்தில் திருமணம் செய்து கொள்ள. இதன் நடுவில் நடந்த ஒரு லவ் மேரேஜ், ஒரு காலகட்டம் வரைக்கும் அது ஒன் சைடடா இருந்தது. அதுதான் ருக்மிணி பிராட்டியோடு. அதனால சாஸ்திர விவாகம்னு பார்த்தேன்னா ருக்மிணி பிராட்டி தான். பண்டர்பூர் போனேன்னா ருக்மிணி, திருவல்லிக்கேணி போனேன்னா ருக்மிணி, அதே மாதிரி மன்னார்குடி போனேன்னா ருக்மிணி தாயார். இது நடந்தது. பாக்கி ஏனைய கல்யாணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பொலிட்டிக்கல் அலையன்சஸ்னு பேரு பாண்டேஜி. இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ we have a quad, அதாவது இங்க கீழே ஒரு ஆஸ்திரேலியா இருக்கு, அங்க ஒரு ஜப்பான் இருக்கு, இங்க ஒரு அமெரிக்கா இருக்கு. இத்தனைக்கும் இதுல பரஸ்பர விரோதம் எல்லாம் இருந்திருக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஜப்பான் யுஎஸ்க்கு ஒரு பரஸ்பர விரோதம் இருந்தது இல்லையா, அதனாலதான் ஹிரோஷிமா நாகசாக்கில எல்லாம் பாம்பு வந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வாஸ் ஒன்ஸ் த பிரிசனர்ஸ் ஹேவன் ஃபார் தி பிரிட்டிஷ்லாம் அங்கதான் பிரிசனர்ஸ் அனுப்பா. ஆனா பாரத தேசம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 4 வெவ்வேறு இதெல்லாம் பவுண்டரிஸே ஷேர் பண்ணல, நடுவுல கடல் இருக்கு, 4 ஒன்னா சேர்ந்துடுத்தோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி குவாட் உருவாயிட்டு இருக்கு. நம்ம பார்க்கணும் சீன தேசம், ரஷ்யா, இதுல ஒரு அலையன்சஸ். அந்த காலத்துல ஒரு அலையன்சஸ் செட் பண்ணணும்னா ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வேஸ் வாஸ் மேரேஜ். அலெக்சாண்டர் கூட நிறைய திருமணங்கள் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? அலெக்சாண்டர் கூட அந்த மாதிரி நிறைய திருமணங்கள் பண்ணாரு. நிறைய திருமணம். ஏன்னா திருமணம் மூலமா என்ன ஆயிடும்னா when you establish a relationship, a family relationship, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த 2 டெரிட்டரியும் ஒன்னும் இவர் அக்வயர் பண்ணிடுவார் பை ஃபோர்ஸ் ஆர் த்ரூ மேரேஜ். இந்த ராஜ்பூத்தியர்களுக்கெல்லாம் அப்படி இல்லாம தான் அந்த காலத்துல அலையன்ஸ் நடக்கும். சோ இந்த அலையன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த காலத்துல எப்படின்னா திருமணம் என்பது ஒரு சடங்கு தான். சும்மா இன்னாருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும், அந்த பெண்ணுக்கும் வாழ்க்கை கஷ்டமாயிடும். ஏன்னா இது ஒண்ணும் காதல் பண்ணி நடந்த ஒரு கல்யாணம் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் தான். சில டைம்ஸ் வெல்த்னால நடக்கும். இப்ப சத்ராஜித்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து சியமந்தகம்னு ஒரு மணி இருந்தது, ரொம்ப அபூர்வமான ஒரு மணி. கடைசி அந்த மணியை கேட்டார், கிருஷ்ணர் கேட்டு கொடுக்கல. கடைசியில என்ன பண்ணிட்டாரு, இந்த மணிக்கு நீதான் சொந்தக்காரன், என் பெண்ணையும் சேர்த்து வச்சுக்கோன்னு இந்த ஆஃபர் எல்லாம் இந்த விஜய் சேல்ஸ் அது இதெல்லாம் போடுறா பாருங்க, இதுக்கு இது ஃப்ரீன்னு அந்த மாதிரி சொல்றாரு. இது வாங்கினா இது ஃப்ரீங்கிற மாதிரி அந்த மாதிரி சில அலையன்சஸ், சில பொலிட்டிக்கல் அலையன்சஸ் நடக்கும். அதனால கிருஷ்ணருடைய விவாகம் வந்து காமவெறி பிடிச்சு அவர் ஒரு ராஜ்யமா போய் ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. காதல் கல்யாணம்னு பார்த்தேன்னா சாஸ்திரப்படி ருக்மிணி பிராட்டி ஒருவள் தான். அந்த கல்யாணத்தோட ஆச்சரியம் பாருங்க. இந்த கல்யாணம் பண்ணின்னு அந்த விரோதம் இருந்தது. ருக்மி பீஷ்மகனோட பிள்ளை ருக்மி, நாக்பூர் ரீஜன், விதர்பா ரீஜன், மகாராஷ்டிரா, குஜராத், இவர் 2 பேருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா ருக்மி அந்த பக்கம் இருந்துதான் சண்டை போட்டான், கௌரவாள் பக்கம் தான். அதனால இட் வாஸ் மோர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் அலையன்ஸ். இது ஒண்ணு. 2வது கிருஷ்ணரை பத்தி இன்னொரு அக்யூசேஷன் இருக்கு. 16,000 ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. இந்த 16,000 ஸ்திரீகளும் ஒரு காலகட்டத்துல கன்னிகா ஸ்திரீகள், ரொம்ப இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களை நரகாசுரன் தன் பட்டினத்தில் ஃபோர்ஸ் பண்ணி பிரிசன்ல வச்சிருந்தான், ஜெயில. அந்த பெண்கள் எல்லாம் ஒரு 10 வயசு இருந்தவா 12 வயசு ஆகி 16 ஆகி 20 ஆகி 25 ஆகி 30 ஆகி ரொம்ப வயசாயிடுது. அப்ப நரகாசுரனை வதம் பண்ண உடனே இந்த 16,000 பெண்களும் சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் இப்போ வந்து நிறைய இடத்துல ஸ்கேம் நடக்கும்போது இந்த ரேப் பார்ட்டில எல்லாம் எத்தனையோ பெண்கள் ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுத்துன்னு வருவா பாருங்க, அந்த மாதிரி நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி வேணுமேங்கிறச்சு. அந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணுக்கு செக்யூரிட்டிங்கிறது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் வாஸ் மேரேஜ். அதனால கிருஷ்ணர் வந்து ஒப்பந்தப்படி ஒரு அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு எல்லாம் என்னோட சர்நேம் கிடைச்சிடும், டோன்ட் வரி, உங்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டி உண்டு, எந்த ஒரு ஆணும் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டான், நீ வந்து நரகாசுரன் பட்டினத்தில் இருந்தாயே இதை செய் அதை செய்யு சொல்ல மாட்டான். ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் என் பத்னிகள், நீங்கள் துவாரகையில் இருக்கும் வரை உங்களுக்கு உணவு கிடைக்கும், அம்பரமே தண்ணீரே சோரே என்பது கிடைக்கும். சோ ஒன்னு பொலிட்டிக்கல் அலையன்ஸ், இன்னொன்னு கம்பல்ஷன், அந்த பெண்ணுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும்னு. அதனால கிருஷ்ணரை ஒரு ஆனா இப்ப நம்ம அப்படியே வச்சுக்கலாம், நீங்க வந்து கிருஷ்ணர் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இந்த அலையன்ஸ் எல்லாம் சொல்றேன், இப்ப நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க அப்படி பண்ணா ஓகேவான்னு கேட்ட மறுபடியும் நான் சொல்றேனே, ஐ எம் நாட் இன் சப்போர்ட் ஆஃப் பாலிகாமி. கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய 10 விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இது வந்து இந்த விவாகம் பண்ணது ஓஹோன்னு நான் கொண்டாட மாட்டேன். ஆனா நடந்து முடிந்த விஷயத்துக்கு இதுதான் அர்த்தம். இஃப் இட் சவுண்ட்ஸ் கன்வின்சிங், டேக் இட். கண்ணன் வந்து இது மாதிரி 16,000 திருமணம் பண்ணாருன்னா அதுக்கான காரணம் இருந்தது. அவர் வந்து அபிஷியலா பண்ண மேரேஜ் வந்து ருக்மிணி ஆட்டம் தான். அப்புறம் வந்து மற்ற எல்லாம் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அலையன்ஸ் புரிஞ்சுட்டான். அதே பாரதத்துல நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா பார்க்கக்கூடியது வந்து இந்த பாஞ்சாலின்னு சொல்லக்கூடிய இந்த திரௌபதி, இந்த 5 கணவன்கள் அப்படின்னு சொல்றது. எப்படி வந்து ஒரு கணவனுக்கு 5 மனைவி இருக்கிறது 10 மனைவி இருக்கிறது வந்து நம்ம ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி வந்து ஒரு மனைவிக்கு 5 கணவன்கள் இருக்கிறது ஏற்க முடியாதுங்கிறத தாண்டி புரிந்து கொள்ள முடியாதா இருக்கும். அது எப்படி? அதுவும் இதே மாதிரியான ஒரு தத்துவம். ஏன்னா கண்ணனை வந்து கடவுள்னு சொல்லிடலாம், அது வந்து அந்த ராசக்கிரீடம் இருந்தது ஒரே நேரத்துல வந்து எல்லாருக்கும் சொன்னா, நான் வந்து திரௌபதியை வந்து அந்த மாதிரி எங்கேயும் சொன்னதா நம்ம பார்க்கலாம். வந்து முழுமையான ஒரு மனுஷியா நம்ம
நம்ம பாக்குறோம். அப்ப வந்து ஒரே நேரத்துல அண்ணன் தம்பி 5 பேருக்கு வந்து இருந்தா, ஒரே வீட்டுல இருந்தா, மனைவியா இருந்தான்னு அது எப்படி ஏற்கும், அது எப்படி நம்ம மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தாங்கிறத. திரௌபதிங்கிற பாஞ்சால தேசத்தை சார்ந்தவள் பாஞ்சாலி. துருபதன் என்கின்ற மகாராஜாவின் பெண்ணாக இருந்தால் திரௌபதி. அவளுக்கு இயற்பெயர் ஒரிஜினல் அந்த கெசெட்ல அந்த ஒரு பர்த் சர்டிபிகேட்ல கொடுத்த பெயர் கிருஷ்ணா. மகாபாரதத்துல திரௌபதி பாஞ்சாலிங்கிற வார்த்தைகள் வரதை விட கிருஷ்ணான்னு வந்துரும். கிருஷ்ண அப்படின்னா கண்ணன், கிருஷ்ணா அப்படின்னா அவள். ஒண்ணுமே இல்ல, கருப்பன் கண்ணன், கருப்பாக இருக்கக்கூடிய கருப்பி கிருஷ்ணா, அவ்வளவுதான். இப்ப நம்ம கேட்கலாம், ஐயோ கருப்பன்னு சொல்லிட்டேளே. அந்த காலத்துல சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி யாராவது கருப்பா ஆணோ பெண்ணோ பிறந்து விட்டால் தனி உற்சவமே கொண்டாடுவா. வெள்ளையா பிறந்தவா ஆபரணமே தரித்து இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் உண்டு. சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரப்படி இஃப் யூ ஆர் ஃபேர் கம்ப்ளெக்ஷன் டோன்ட் ஸ்போர்ட் கோல்ட் அப்படின்னு இருக்கு. அதனால கண்ணன் கருப்பு, அவள் கருப்பாக இருந்தாள்னு சொன்னால் நல்ல கருப்பா இருந்தா சும்மானத்துக்கு ஒரு உள்ள சேர்த்துக்கிறது உங்களுக்கு தெரியாது. நல்ல கருப்பா இருந்தா மெலனின் நல்லா இருக்கும், நல்ல வந்து எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிவப்பா இருந்தா மெலனின் கம்மியா இருக்கும். அப்போ நகையெல்லாம் வர போட்டு வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை தடுத்துற போறான்னு சொல்லிட்டு பிளைனா வச்சிடறான்னு சொல்லிட்டு நம்ம சன் பாத் எல்லாம் எடுக்கிறாள். அது மாதிரி வந்து ஐடியா சொல்லி இருப்பாங்களோ? நிச்சயமா இருந்திருக்கலாம். அண்ட் அந்த கருப்பை பத்தி சொல்லும் போது கார்மேனி செங்கண் அப்படிங்கிற ஆண்டாள். கார்மேனினா கருத்து இருக்கக்கூடிய மேகங்கள் தான் ஜீவராசிகளுக்கு இன்பம் சேர்க்குங்கிற ஆண்டாள். ஏன்னா கருத்திருந்தால்தான் மேகத்துக்குள்ள நீர் உள்ளது, நம்மீது வருஷிக்கும், பூமியின் தழைக்கும், செழிக்கும் அப்படிங்கிறது நம்ம மரபு. வெளுத்திருந்த மேகத்துக்கு ஒரு நாள் பெருமையே கிடையாது, எங்க மழையை கொண்டு சேர்க்க போறது. அதனால கார்மேனி, கால மேகம், நீல மேகம்னு பெருமாளுக்கு பேர். அதனால அந்த கருப்புங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப சுலபமா எடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப கொண்டாடி இருக்கோம். We have celebrated black. அதுல ஒரு டவுட்டே இல்ல. ராமனாகட்டும், கண்ணனாக இருக்கட்டும், திரௌபதி ஆகட்டும். திரௌபதி பத்தி சொல்றா, குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்தியா சமுத்திதா சுபகா தர்ஷனீயாங்கி ஸ்வஸ்திதா யாத்தலோச்சனா ஷியாமா பத்ம பலாசாட்சி. அவளுக்கு வந்து நீலகுஞ்சித மூர்த்தஜா, அவளுடைய ஹேர்ல வந்து ஒரு ப்ளூ ஸ்ட்ரீக்ஸ் தெரியுமா, அவளுக்கு தாமரை கண்ணா, அவ்வளவு கருப்பா, அழகும் அழகா. எங்க பாட்டி அடிக்கடி சொல்வா, இந்த உபன்யாசகர்கள்லயே அந்த காலத்துல சிவானந்த விஜயலட்சுமின்னு ஒரு அம்மையார் இருந்தா, உபன்யாசம் சொல்லுவா, ரொம்ப நல்லா ஸ்லோகம் சொல்லுவா. அவ மேடையில ஏறினா சாட்சாத் அம்பாள் மாதிரியே இருக்கான்னு எங்க பாட்டி சொல்லுவா. ஏன்னா அவ்வளவு கருப்பா, அவ்வளவு லட்சணமா. அதனால நம்ம பாரத தேசத்துல எனக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பொண்ணு அப்படியே வெளுத்திருந்தாதான் கல்யாணம் ஆகுதுங்கிறதுல இந்த கொலோனியல் பீரியடுக்கு அப்புறம் வந்ததே ஒழிய we were all celebrators of black. சரி, இப்ப பாயிண்ட் என்னன்னா, அவ்வளவு அழகு திரௌபதி. அந்த திரௌபதிங்கிற கேரக்டர் என்னன்னா ஒரு யூனிக் கேரக்டர். அவளுக்கு மகாபாரதப்படி we don't know how her young age was. அவ நம்மள போல ஒரு அம்மாவின் கர்ப்பத்துல இருந்து லேபர் பெயின் வந்து பெத்து வளர்த்து அப்படிலாம் இல்ல, அக்னில இருந்து வந்தவோ. ரொம்ப ஒரு யுனிக் கேரக்டர் அவோ. ஏன்னா அந்த அப்பாவான துருபதனை துரோணாச்சாரியரின் பிள்ளையான துரோணாச்சாரியரின் சிஷ்யனான அர்ஜுனன் சிறைச்சாலையில் வைக்க, அப்போ துருபத ராஜா நினைக்கிறான், துரோணாச்சாரியனுடைய சிஷ்யன் என்ன இப்படி சிறைச்சாலையில வச்சுட்டான், அந்த துரோணனை பழி வாங்குற மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு நினைச்சு ஒரு யாகம் பண்றார். யஜன் உபயஜன்கிற அந்த 2வது உபயஜனை வச்சு யாகம் பண்றார். அப்போ திருஷ்டத்யும்னன் ஒரு பிள்ளை தோன்றி அவன் தான் பிற்காலத்தில் துரோணாச்சாரியரை வதம் செய்கின்றார். அப்போ ஒரு சின்ன விஷயம், இந்த யஜ்யம் முடிஞ்சுடுத்தும் நினைச்சவா கிளம்பும் போது யஜ்யத்திலேருந்து இன்னொரு பெண் வருகின்றாள். இது எப்படி இந்த பெண் வந்தான், ஆசைப்பட்டது ஆண்டானே நினைச்ச போது ஒரு விஷயம், அந்த அர்ஜுனன் இவரை வந்து சிறைச்சாலையில போடும்போது when he was capturing him, அப்போ துருபதன் ஒரு சமயம் அசந்து போயிடுறான். சின்ன வயசுல இந்த இளம் பிள்ளை என்னமா ஒரு வீரத்தை காமிச்சு என்கிட்ட இருக்கான், எனக்கு ஒரு பெண் இருந்திருந்தால் நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன் நினைச்சு ஆகுதி கொடுக்கிறாரு இல்லையா, அதுக்கு காரணமா ஒரு பெண் வரா. அந்த பெண் தான் திரௌபதி. அந்த திரௌபதி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கிருஷ்ணர் வந்து பரமாத்மா, அவர் தெய்வத்தன்மையோடு கூடியவர். சரி, அவர் செய்த செயல்களுக்கெல்லாம் ஒரு காரணம் தேடலாம். திரௌபதி ஒரு சாதாரண பெண் தானே நினைச்சுன்னா, அவளை நம்ம பரமாத்மா அளவுக்கு வசத்தலைனாலும் அவ ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெய்வ பிறவி. அது எப்படி தெரிகிறதுனா, வில்லிபுத்தூரார் பாரதத்துல சொல்றார், மண்மேல் ஒருத்தி அரக்கற்குளம் மாள பிறந்தாள் வாமனுதல் கண்மேல் இன்றும் இவள் பிறந்தாள் கழற்காவலர் குலமடிப்பான். அதனால ஒரு காலத்தில் அந்த தேவியானவள் அந்த அரக்கற்குளம் மாள சீதையாக பிறந்தாள்.
அவளே இன்று க்ஷத்ரிய குலம் ஆள வேண்டும் என்பதற்காக திரௌபதியாக பிறந்தாள் அந்த இடத்துல வில்லிபுத்துரார். So he says that she is somebody very different, very unique and very special. அவளை தெய்வம்னு கொண்டாடாட்டாலும் இன்னைக்கும் கிராமங்கள்ல திரௌபதி அம்மன் கொண்டாடுறா. மகாபாரத படி she was a unique creation. அப்பேற்பட்ட திரௌபதி இவ்வளவு பதிகளை கல்யாணம் பண்ணிக்கலாமா நீங்க கேட்டு, இதுல ஒரு இட்ஸ் நாட் அ ஃபெமினிஸ்ட் கொஸ்டின். ஒரு ஆணுக்கு பல பத்னிகள் ஒரே சமயத்துல இருந்த பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த காலத்துல தசரதனுக்கு இருந்தது, கண்ணனுக்கு இருந்தது, இந்த காலத்தையும் பார்க்கலாம். இட்ஸ் நாட் வெரி யூனிக். திருத்ராஷ்டனுக்கு இருந்தது. திருத்ராஷ்டனுடைய பத்னி காந்தாரி கர்ப்பம் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி லேட் டெலிவரி. அப்போ அவன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணினிடத்தில் உறவு மேற்கொண்டு யுயுத்சுன்னு ஒரு பிள்ளை பிறந்துட்டான். So he also had many wives. So இந்த many wives கான்செப்ட் இருக்கும்போது ரொம்ப சர்வசாதாரணமா ராமாயணத்துல மகாபாரதத்துக்கு நம்ம தசரதருக்கு 3 பத்னி இருந்தாளாம் சொல்லி வருவோம். இந்த திரௌபதிக்கு இருந்த போதுங்கிறச்ச எல்லாருக்கும், ஏன்னா அது ஒரு ஜெனரல் சொசைட்டியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒரு ஆணுக்கு இருக்கிறது தப்புதான், ஆனா பெண்ணுக்கு இருக்கலாமாங்கிற ஒரு கேள்வி. That way I would say that if this is wrong, that is also equally wrong. But if this is treated right and this is treated normal, that should also be treated normal. பாரதி சொல்றாங்க கற்பு என்றால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்ப முடியும். பொதுதானே. இப்ப அந்த பெண்ணுக்கு அவ ஏன்னா அந்த திரௌபதியை வச்சுட்டு they all humiliate her. அந்த சபையில இருக்கும்போது இப்ப நம்ம அந்த யாரவர் அந்த கர்ணன், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னா எல்லாரும் ஓனழகா கர்ணனை நம்ம ஹீரோவாவே ஆகிட்டோம். அந்த கர்ணன் தான் முதல்ல டைலாகே சொல்றான் மகாபாரதத்துல, உனக்குதான் 5 பத்திகள் இருக்காளே, அதனால நீ வஸ்திரத்தோட இருந்தா என்ன, விவஸ்திரமா இருந்தா என்ன அப்படின்னு வைஷ்யாஸ்திரின்னா அவளை சொல்லி அவளை அவமானப்படுத்துவது முதல்ல கர்ணன் தான். சோ கர்ணன் ஏன் கர்ணன் வாய் திறந்து தப்பி தவறி அப்படி சொல்லிட்டாருன்னா, கர்ணனுக்கே பல அவமானங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு. அவமானப்பட்டவர் இன்னொரு ஸ்திரீயை அவமானப்படுத்தலாமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது, கர்ணா வாஸ் நாட் அ வெரி ஹோலி கேரக்டர் as per மகாபாரதம். நம்ம ஆக்கிட்டோம் அவரை. அவளை நீ 5 பேரை கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு கற்பே கிடையாது, நீ என்னடி பெண், இப்படி எல்லாம் கேட்கிறான். அதுக்குதான் நான் சொல்றேன், அப்படின்னா இவ்வளவு பத்னிகளை கல்யாணம் பண்ணிட்ட ஆண்களுக்கும் தானே கற்பு கிடையாது. சரி, இந்த பாயிண்ட் இஸ் ஏன் அப்படி ஆச்சு, ஏன் அப்படி பண்ண விட்டார்னா, திரௌபதிக்கு அர்ஜுனனை தான் பண்ணிக்கணும்னு ஆசை. ஸ்வயம்வர விதிப்படி அவ அர்ஜுனனை தான் பண்ணிட்டான். ஆனா வீட்டுக்குள்ள போகும்போது அம்மா கிட்ட வள்ளம் சொல்றா, இன்னைக்கு நாங்க பிக்ஷையில ஒண்ணுத்த கொண்டு வந்திருக்கோம். வேடிக்கைக்கு சொல்றா. அவ அந்த காலத்து சோசியல் மீடியா பர்சன் போல இருக்கு, ஷேர் அப்படின்ட்டா. when they shared it was a very big problem. அப்போ இதுல இருந்து எப்படி விடுவிப்படுறதுன்னா, ஒண்ணு அவள்லாம் சன்னியாசியா மாறணும், இல்லாட்டா 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா சாஸ்திரத்துல எப்படின்னா, இப்போ கந்தர்வன், சோமன், அக்னி, இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பெண் யாராக இருந்தாலும். இந்த காலகட்டத்துல மந்திரம் சொல்லும் போது கந்தர்வனை கல்யாணம் பண்ணிக்கிற, ஏன்னா உனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அக்னிய கல்யாணம் பண்ணிக்கிற, சுத்தத்தன்மை அவனை போல் இருக்க வேண்டும். சோமனை கல்யாணம் பண்ணிக்கிற, சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிற, அழகு கூடி இருக்க வேண்டும். அப்புறம் 4வதா இந்த கல்யாணத்துல அந்த மந்திரப்படி யார் இங்க சதீஷோ கொட்டீஷோ யார் இருக்காரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கறதுதான் மந்திரம். இதுதான் மந்திர ரீதி ஒழிய இப்போ நான் 3 பேரை பண்ணிட்டு அடுத்தது யுதிஷ்டிரன், அடுத்தது அர்ஜுனன் எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு விதி. என்ன சொல்றான்னா, அவள் நெருப்பிலேந்து வந்தவோ, அதனால நம்மளாம் நீர்ல போய் குளிப்போம், அவள் நெருப்பில் குளிப்பாள். நெருப்புல குளிச்சுட்டு வருதா பாரதத்தை சொல்றான். இப்ப இதுல ஒரு லீகல் பாயிண்ட் இருக்கு. கிருஷ்ணர் தான் அந்த இடத்துக்கு இது அந்த கொக்கு சிக்கல் எல்லாம் சரி பண்ணி வைக்கிறார். முதல்ல குந்தி தேவி என்ன கேட்கிறா, குந்தி கிருஷ்ணருக்கு அத்தை தானே. அப்போ குந்தி கேட்கிறா, இந்த மாதிரி என் மனாட்டு பெண்ணு 5 பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டா என்னை உலகம் அவதூறு சொல்லாதா, என் பிள்ளைகளை சொல்லாதா, ஏன் இவளை சொல்லாதா கண்ணா, இதுக்கு ஏதாவது வழி உண்டா? இது பாரு, நீ வாயை திறந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டே, உன் பிள்ளையோ தாயை மிஞ்சியதோ ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நான் எங்க அம்மா சொன்னதுதான் பண்ணுவேங்கிறா. இதுக்கு ஒரு விதி உண்டு. இவன் நெருப்புல குளிச்சுட்டு வரட்டும், அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு புது பெண்ணாகத்தான் அவள் வருவாள். அப்போ நீ 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் இவளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்ட போது கிருஷ்ணர் சொல்றார், இவள் பூர்வ ஜென்மத்தில் சனாதன தர்மத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு, பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் உண்டு அப்படின்னு. பூர்வ ஜென்மத்தில் இவள் சிவனை நோக்கி ஆராதனம் செய்யும் போது சிவபெருமான் பிரத்யட்சமாகி கேட்டாராம், உனக்கு எந்த விதமான ஒரு ஆண்மகன் வேண்டும், வரன் வேண்டும். அப்போ அவ சொல்றா, அழகோடு கூடியவர், தர்ம பரிபாலனம் செய்யக்கூடியவர், வீரத்தோடு கூடியவர், நல்ல சாஸ்திர ஞானம் படைத்தவர், இந்த மாதிரி 5 குணங்கள் சொல்லிவிடுறான். சொன்ன உடனே அதுவும் அது சொல்லிட்டு கவனம் இல்லாம பல தடவை கேட்கிறா. அப்ப ததாஸ்து ததாஸ்துன்னு சிவன் சொல்லிடுறாராம். அப்ப காரணம் என்னன்னா, இதுக்கு நீ ரொம்ப
பேராசப்பட்டுட்டேன் திரௌபதி போற ஜென்மத்துல. ஏன்னா நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது ஜென்ரலா நான் ஒரு சஜஷன் சொல்றேன் உங்க வியூவர்ஸ்க்கெல்லாம், யங்ஸ்டர்ஸ், மென் அண்ட் விமென்க்கு. நம்ம மூவிஸ்ல பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பல்கியா ஒரு சூப்பரா ஒரு ஹீரோ அடிக்கவும் அடிப்பார், நல்லாவும் படிப்பார், இந்த மாதிரி இருக்கக்கூடியவா தான் வாழ்க்கையில வருவாங்க. அதுல we have to make compromises. என்னோட பத்னி என்கிட்ட பல காம்ப்ரமைஸ் பண்ணிருப்போம், என் பத்னி மேல நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பேன். நீ 5 லட்சணமும் ஒரே ஆளுக்குள்ள வேணும்னு பேராசப்பட்ட, உனக்கு 5 பேரும் கிடைச்சுட்டா, ஆனா ஒத்தரா கிடைக்காம 5 பேரா கிடைச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டோம். அதுல ஒரு லீகல் பாயிண்ட் வருது. சாஸ்திரத்தை மீறி ஒரு காரியம் பண்ணிடக்கூடாது. இப்ப நிறைய கேசஸ் கோர்ட்டுக்கு தானே போய் நிக்கிறது, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய 3 மெம்பர் ஜட்ஜ் ஆர் 5 மெம்பர் ஜட்ஜ் அந்த பெஞ்ச் என்ன பண்ணோம்னா, they will look at the case and they will also see if there are similar cases that have come in the past. 1973ல அலகாபாத் கோர்ட்ல வந்தது, 1997ல பாட்டியாலா கோர்ட்ல வந்தது. அப்ப அந்த ஜட்ஜி எந்தெந்த சான்றை வச்சு தீர்ப்பு சொன்னாருங்கிறத பாப்பா. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், 5 பேரை ஒரே சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற குந்தி, ஆனா இதுக்கு முன்னாடியே 2 பிரசிடென்ஸ் இருக்கு. பத்மலோச்சனா, பிரம்லோச்சனா, கமலலோச்சனான்னு பேரு. ஒரு பெண் விதிவசமா 10 பிராச்சேதசர்களை கல்யாணம் பண்ணிண்டா. ஜட்டிலான்னு ஒரு பெண் 7 ரிஷிகளை பண்ணிண்டா. இதுக்கெல்லாம் பிரசிடென்ஸ் இருக்கு. அந்த பெண் பண்ணின பெண்களை நாம இன்னி வரைக்கும் மதிக்கிறோம். எப்படி 10 பேரை கல்யாணம் பண்ணிட்ட பெண்ணை இன்னி வரைக்கும் மதிக்கிறோமோ, 5 பேரை கல்யாணம் பண்ணிட்ட ஜட்டிலாவை மதிக்கிறோமோ, 7 பேரை பண்ணிட்டவாளை, 5 பேரை பண்ணிட்ட திரௌபதியும் மதிப்பா. அதனால there are precedents பண்ணிக்கோ. அதனால உனக்கு லீகல் இஷ்யூ இருக்காது. யாராவது உனக்கு கேள்வி கேட்டா அவ 2 பேரை பிரசிடென்ஸா காமிச்சிடும். ஏன் பண்ணிருக்கான்னு கேட்டா பேராசப்பட்டா போன ஜென்மத்துல அதனால இருக்குன்னு காமிச்சுக்கோ. அப்புறம் நாரதர் வந்து சொல்றாரு, ஒப்பந்தம் வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கேட்டா. என்ன சொல்றாரு நாரதர், இந்த வருஷத்துக்கு நீ யுதிஷ்டனோட இருப்பேன்னா மத்த 4 பேரோட நீ இருக்க கூடாது அப்படின்லாம் ஒரு ஒப்பந்தம் வச்சு. ஏன்னா நடந்ததோ ஒரு கொக்கு சிக்கல், அதை எப்படி சரிப்படுத்துறது? கிருஷ்ணரும் நாரதரும் சேர்ந்து சரிப்படுத்துறான்னு சொல்றான். So if your simple question is it right? I don't support polyandry or polygamy. Was it right for Draupadi to marry? She didn't ask me my permission. But was it okay to revere? Yes. When we revere men with so many wives, why can't we revere a woman with so many husbands? So ultimately as a human being she was good. அவளுக்கு சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுத்து நிறைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. ஆனா சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் யாதவாபியுதயத்துல சொல்றார், கிருஷ்ணர் பல பத்னிகளை கல்யாணம் பண்ணிட்டதையோ, திரௌபதி பல ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டதையோ நீங்க ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு கைய காமிச்சு இவா பண்ணிண்டாளேன்னு காமிக்காதீங்க. அவர் மழை வரும்போது மலையை தூக்கி பிடிச்சார். அவள் கண்ணனை கஷ்டம் வரும்போது ரஜஸ்வலையாக இருக்கும்போது கண்ணனை அழைத்து புடவை சுரந்தது. இது ரெண்டும் உங்களுக்கு பண்றதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுதானே நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால we don't have that. செம்பரம்பாக்கத்தையும் திறந்து விட்டா நம்மளும் தான் மிதக்கிறோம். நம்ம என்ன மலையை தூக்கி பிடிக்கிறோம்? பக்கத்துல தான் திரிசூல மலை இருக்கு. தூக்கி பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ don't compare yourself with Krishna. நீங்க சொன்ன அதே அடுத்தது வந்து அங்கதான் போனோம். அது நம்ம அந்த பாஞ்சாலிக்கு வந்து 5 மகா பலிகளுடைய மனைவியா இருந்தவருக்கு, கண்ணனுடைய பரிபூர்ண அன்பை பெற்றவருக்கு சபையில் வந்து ஒரு அவமானம் நடக்குது. அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், எப்பயுமே வந்து இப்போதான் பெண்களுக்கான மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. நம்ம வந்து இந்தியா வந்து பெண்களை மதிக்கும் நாடு, போற்றும் நாடு, எல்லாமே மாதா அப்படின்னு தான் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல சபையில் வந்து அவளுடைய துணிய உருவு அப்படின்னு ஆர்டர் பறக்குது, அது நடக்குது, கண்கூட நடக்குது பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஹியூமிலியேஷன் வந்து சபையில் பெண்ணுக்கு நடக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு நியாயமாக இருந்திருக்கு? அது ஒரு ராஜாக்கள் வந்து செஞ்சாங்க, இல்லை ஊரறிய உலகறி செஞ்சாங்கிறது அது எப்படி ஏற்க முடியும்? அதோடைய நீட்சியாக அப்போ நீங்கள் சொன்னது போல் கண்ணன் வந்து நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி நம்ம இப்படி வந்து கையை தூக்குறார், அங்கே வந்து புடவையாக வந்து வருது அப்படின்னா, இது வந்து அந்த மேஜிக்லையும் சேராத ஒரு விஷயமா இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? கண்ணன் வந்து மறைச்சிட்டாரு அப்படி, அதனால நிர்வாணம் தெரியல, இல்லாட்டி அது துணி வந்து வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிறா, இல்லாட்டி உண்மையிலேயே துணி கொடுத்தாரா? அது அந்த சம்பவம் எப்படி நடந்தது? அவர் எப்படி காப்பாற்றப்பட்டார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திரௌபதி வாஸ் a victim. விக்டிம் எதனாலன்னா, இந்த ஃபேமிலி, அந்த கௌரவாளுடைய பரம்பரை, கௌரவர்கள்னா பொதுவா நம்ம 100 பேர், பாண்டவர்கள்னா 5 பேர்னு வச்சுக்கிறோம். குருவம்சத்துல வந்தவா கௌரவாள். அப்போ இந்த பாண்டவர்களும் கௌரவர்கள் தான், குருவம்சத்துல வந்தவர்கள் தான். அப்போ பாண்டுவின் புத்திரர்கள் 5 பாண்டவர்கள்னு கொண்டாடினா, அந்த குருவம்சத்துல திருதராஷ்டிரனின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 100-101 பிள்ளைகளை தார்த்தராஷ்டிரர்கள்னு கொண்டாடணும். தார்த்தராஷ்டிரர்கள் பாண்டவர்கள், இருவர்களும் கௌரவர்களே.